அமெரிக்காவில் அதிரடி காட்டிய அண்ணாமலை. வைகோ சீமான் வரிசையில் அண்ணாமலையும் இணைந்து விடுவார் என எச்சரிக்கும் விமர்சகர்கள். அமித்ஷா தமிழகத்தில் தனது அரசியல் நடவடிக்கையை தொடங்கிவிட்டார். பாஜகவின் எதிர்பார்ப்பை நயினார் நாகேந்திரன் பூர்த்தி செய்வாரா? செந்தில் பாலாஜிக்காக வீடு தேடி சென்ற காவல்துறை. ஊழல் செய்ய தொடங்கிய அமைச்சர்கள் களை எடுப்பாரா முதல்வர் விஜய்? தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். பரபரப்பான தமிழக அரசியல் களத்தில் மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்கள் ஒரு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. எங்களை தவிர யாருமே ஆய்வு பண்ண வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் எந்த அதிகாரியும் அவங்களோட கலந்துக்க கூடாது, அந்த அதிகாரம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, நாங்க மட்டும்தான் வருவோன்னு அதிகாரிகளை மிரட்டும் துணியில வெங்கடேசன் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறாரு. அவரது பேச்சு தான் சர்ச்சையா மாறி இருக்குது. அவர் எதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் வைகை அணைய வழியா போகும்போது இன்னங்க அணையில தண்ணி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்காக தான் நான் மக்களுக்காக பணி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி, என்ன பிரச்சனைனால வைகை அணையால இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவுது, ஏன் சாக்கடையெல்லாம் உள்ள கலக்குதுன்னு சொல்லி அதிகாரிகளை கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. அதுதான் நடந்த விஷயம். ஆனா இவங்க என்னடானா, இவர் ஏதோ மதுரை எம்பின்னு பெருமையை பீத்திக்கிறாரு, சாக்கடையெல்லாம் உள்ள கலந்து போகுது, மக்களுக்கு அதனால மிகப்பெரிய அளவுல தொற்று நோய் ஏற்படுது, இதெல்லாம் சரி பண்றதுக்கு அந்த எம்பிக்கு நேரம் இல்லை, அதிகாரிகளை மிரட்டுறாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிவிகேனுடைய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், யாரெல்லாம் அரசு அலுவலகங்களை போய் ஆய்வுங்கிற பெயர்ல மருத்துவமனையில போய் நர்ஸை டிஸ்டர்ப் பண்றது, ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர்களை டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி பல நடவடிக்கைகளை விஜயனுடைய கட்சி தொண்டர்கள் செஞ்சாங்க. அன்னைக்கு எங்க போனாரு இந்த எம்பி வெங்கடேசன்? அன்னைக்கெல்லாம் நீ கேள்வி கேட்டிருந்தனா நீ சரியான அரசியல்வாதி, சரியான மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிர்வாகி. அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆளுநர் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினாருன்னு உடனே இவரு பொங்கி எழுறாரு. இதுக்கு முன்னாடி பன்வாரில புரோஹித் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. ஆளுநர் RN ரவி அவர்கள் பல ஆய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கிறாரு. மக்களை அதிகாரிகள் நேரடியா கவர்னர் ஆபீஸ்க்கு வர வச்சு ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. இதுல என்ன தப்பு? இங்க மட்டும்தான் நடக்குதா? தெலுங்கானாவில் பல முறை நடந்திருக்குது. அவங்களா பாஜகவை சேர்ந்தவங்களா? கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில இருக்கு. ஆனா ஆளுநர் ஆய்வு கூட்டங்கள் நடத்துறாரு. அங்க இந்த பிரச்சனையெல்லாம் வரலையே, ஆனா இங்க மட்டும் ஏன் வருது? இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு தமிழகத்துல கிடைக்குது. அமித்ஷா ஒரு வகையில பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் இதை பத்தி எந்த வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாரு. இதுவே கடந்த காலத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அண்ணாமலை எப்படி பேசினாரு, எவ்வளவு ஃபைட் பண்ணாரு திமுக கூட, அந்த புத்தி உங்களுக்கு கூடவா இன்னமும் வரல? சரி, நீங்க அண்ணாமலை மாதிரி தான் பேச வேணாம், அண்ணாமலை மாதிரி நீங்க செயல்பட வேணாம், சரி ரைட்டு. வாயை திறந்து மக்கள் மத்தியில நீங்க பேசலாம் இல்ல, சமூக ஊடகத்தின் வழியா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இல்ல. எதுவுமே பண்ணாம எதுக்காக பாஜகவோட மாநில தலைவர்னு அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? மோடி அமித்ஷாவே நேரடியா தமிழகத்துல வேலை செய்யணும், பணி செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருக்க முடியாது, நடக்காது, இந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்குதுன்னு தான் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியில வந்துட்டாரு. அப்படி இருந்தோம் நீங்க எதுவுமே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம இருந்த அப்படின்னா என்ன நடக்க போகுது? எதுவுமே நடக்காது. அண்ணாமலைன்னு அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அவரை வெளியில அனுப்பிச்சிங்க. அவரு இன்னைக்கு வட அமெரிக்காவில் சீப் கெஸ்டா போய் கலந்துக்கிற அளவுக்கு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய வரவேற்பு இன்னைக்கு அமெரிக்காவில் அண்ணாமலை அவர்களுக்கு. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நயினாருக்கு கிடைக்குமா? சத்தியமா கிடைக்காது. திரு அண்ணாமலை அவர்களுடைய அறிவு, புத்திசாலித்தனத்துக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு. அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாம் அண்ணாமலைய எவ்வளவு பெரிய தலைவரா கொண்டாடுறாங்க. எவ்வளவு பெரிய கொண்டாட்டம். இன்னைக்கு கூட அங்க ஏங்க நம்ம எல்லாருமே தமிழர்கள் தாங்க, உலகெங்கும் நம்ம எல்லாம் தமிழ் மக்கள், நம்மளாம் பறந்து விரிஞ்சு கிடக்கிறோம். பண்டைய காலங்கள்லாம் இங்கெல்லாம் நம்ம தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்ச பூமி. அந்த காலத்திலேயே பொருளாதாரத்துல மிக வலிமையான தமிழ் நாகரிகம், தமிழ் மன்னர்கள் வாழ்ந்தாங்க. படையெடுத்து இவ்வளவு தூரமும்
நம்ம மக்கள் வந்து கட்டி காத்த பாரம்பரியமெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழர்கள இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்குறீங்க. அப்படி ஏங்க நீங்க அடக்குறீங்க? அந்த மாரி சின்ன வட்டத்துக்குள்ளேயே அடக்க வேண்டாம். தமிழருங்கிறது ஒரு பெரிய வட்டம். அதுல இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அடக்கக்கூடாது. தமிழர் எவ்வளவு பெருமை. ஆனா இங்க நயினார் நாகேந்திர கவர்னர் போய் புகார் குடுக்குறாமா. எதுக்கு புகார் குடுக்குறாரு? புகார் என்ன நடக்க போகுது? நீங்க என்ன வந்து தமிழக வந்து பாத்தீங்கன்னா மிக சாதனை செஞ்சுட்டீங்க. இங்க 10, 20 எம்எல்ஏக்களோட மிகப்பெரிய கட்சியா நீங்க வளர்த்தி வச்சிருக்கீங்களா? அது ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் நீங்க போய் புகார் குடுக்கறதுனால இங்க என்ன நடக்க போகுது? ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்ல. இன்னைக்கு டிவிகே அரசா அமைச்சு 40, 50 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் வந்து அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரலும் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது டிவிகேவோட நிர்வாகி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாரு இது சம்பந்தமா. இத பத்தி நயினார் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 80ல இருந்து 120 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க வசூல் பண்ணிக்கிட்டு வழக்கறிஞர்களை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. இத பத்தி எந்த வார்த்தையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. எதிர்க்கட்சிகளும் பேசல. ஜாலியா அவங்க ஒரு பக்கம் ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களும் இதை கண்டுக்கல. இப்படியே போனுச்சு அப்படின்னா திமுகவுக்கு மாற்றா உங்களை மக்கள் உட்கார வச்சிருக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு அந்த அமைச்சர்களை களை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மக்களுக்கு நீ எப்படி தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னீங்களே, தூய சக்தி வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது மிஸ்டர் விஜய் சார். செயல்லையும் இருக்கணும். உங்க அமைச்சர்கள் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கறிஞர் நியமனத்துக்கு இவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் டெண்டர் இதெல்லாம் பட்ஜெட்டு, டெண்டரு, மின்சாரத்துறையில லட்சக்கணக்கான கோடியில வந்து பண்ண போது. பொதுப்பணித்துறையே பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் புழங்க போகுது. அப்படிப்பட்ட துறை அமைச்சர்கள்லாம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ தெரியல. நம்மலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு விஜய் அரசாங்கம் எதுல வேகமா செயல்படுதுன்னா, ஊத்தங்கரையோட எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசிட்டாங்களாமா. அதுல வேகமா செயல்பட்டுட்டு இருக்குது. அவங்க ஒரு எம்எல்ஏ வந்து பேசினதா வந்து பேசியிருக்கிறாங்க, பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது செந்தில் பாலாஜி தான் பேசினாங்க. செந்தில் பாலாஜி தம்பி மூலியமா தான் நடந்துச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு சென்னையில ட்ரிபிள் கேனினுடைய திருவல்லிக்கேணியினுடைய காவல் ஆய்வாளர் இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட வீட்டுக்கு போய் சம்மன் கொடுத்துருக்காங்க. வர திங்கட்கிழமை சென்னையில காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுடைய அப்பா சம்மனை வாங்கிக்கிட்டாரு. இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையா தான் போயிட்டு இருக்குது. செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார கடல்ல தேடிட்டு இருக்காங்களாமா. செந்தில் பாலாஜி ஆளியே காணோம். இந்த மாதிரி ஏன்னா ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறாரு. கரூர் கணக்க தீர்க்க வேண்டிய வேலை இருக்காமா. ஏன்னா இவங்களுக்கு விஜய் அவர்கள் வர 10ஆம் தேதி கரூர் பயணிக்கிறதா ஒரு திட்டம் அரசு திட்டத்துல இருக்கு. அந்த 10ஆம் தேதிக்குள்ள செந்தில் பாலாஜியை கைது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கெல்லாம் தோணுது. ஊழல் செய்யறவங்களை விட்டுட்டு தன்னை எதிர்த்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க விஜயனுடைய அரசு. இது அவங்க தவறு பண்ணியிருந்தாங்களா நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்ம அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க ஏற்கனவே பல அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பல ஆட்டங்கள் போட்டவங்க தான். அவங்கள கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த வேகம் எதுல வந்து மக்கள் எதை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சாங்களோ அதை விட்டுட்டு நீங்க எதுலயோ நீங்க கவனம் செலுத்திட்டு இருக்கிறீங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாவும் இருக்கு, பார்வையாவும் இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா பயணத்தில் மிக பல்வேறு பரபரப்பான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். நன்றி, வணக்கம்.